நான் வந்து பாலா சார் எங்க நிறுத்தினாரோ அங்கிருந்து ஆரம்பிக்கிறேன். சார் உங்களுக்கும் தெரியும், சிவா அஃப்கோர்ஸ் பிடிஐல நீங்க வந்து டெல்லியில நெறைய கவர் பண்ணியிருக்கீங்க. முக்கியமான அதாவது தாக்குதல் அப்படி வரக்கூடிய அந்த இதோ இல்லையென்றால் பாபரி ஆனிவர்சரி இந்த மாதிரியான நாட்களில் வந்து விசிட்டர்ஸ் அலவுடே கிடையாது. விசிட்டர்ஸ வந்து உள்ள அனுமதிக்கவே மாட்டாங்க. டிசம்பர் 13ஆம் தேதி ஏன் அனுமதிச்சாங்க? ஆஃப்டர் பாலா சார் சொல்ற மாரி, ஆஃப்டர் தேர் வாஸ் வார்னிங் ஃப்ரம் போத் ஐபி அண்ட் அதர் ஆர்கனைசேஷன்ஸ். இந்த மாரி ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்கறக்கான வழி இருக்குன்னு சொல்லும்போது, அதுவும் உங்களுக்கு பாராளுமன்றத்துல வந்து போதுமான செக்யூரிட்டி இல்லாத போது, இப்போ எவ்வளவோ விஷயங்கள் வெளிவருது இல்லையா? அதாவது அந்த செக்யூரிட்டி கமிட்டி வந்து மீட் பண்ணவில்லை. அந்த செக்யூரிட்டி ஏற்பாடுகள் வந்து இன்னும் துரிதப்படுத்தவில்லை சொல்ல பத்திரிகையாளர்கள வெளிய வச்சுர்றானுங்க. இது எவ்வளோ பெரிய ஒரு அவலம் பாருங்க. பத்திரிகையாளர்ல வந்து பூல் அடிப்படையில தான் அவங்க வந்து இப்போ உள்ள விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதுல இன்னமும் மாற்றம் வரவில்லை. ஆனால் அதே நேரத்துல வந்து வர்றவன் போறவன்லாம் வந்துரலாமாமா. அதாவது இப்ப இன்னைக்குன்னா ஜஸ்ட் பிஃபோர் இந்த தாக்குதல் நடக்கறதுக்கு முன்னாள்னா, நான் வந்து ஒரு பத்திரிகையாளராக உள்ள போறக்கு எனக்கு கஷ்டம். ஆனா அதே இடத்துல வந்து ஒரு எம்பி வந்து சைன் போட்டு குடுத்தாங்கன்னா தாராளமா போயிரலாம். இதுதான் என் நிலையா இருந்தது. அடுத்ததாக யாருங்க இந்த ஆர்க்கிடெக்சர் அப்ரூவ் பண்ணா? ஏன்னா என்ன ஒரு அப்பட்டமான விஷயம் பாருங்க. சிவாக்கு தெரியும், நீங்க வந்து கவர் பண்ணியிருக்கீங்க. அதாவது எவ்வளோ ஹைட்ல இருக்கும். ராஜ்யசபாவும், லோக்சபாவும் விசிட்டர்ஸ் கேலரி என்பது அது தாழையில கீழ இருந்து பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் ஒரு 12 ஃபீட், 13 ஃபீட் ஹைட்ல வந்து வச்சிருக்காங்க. இதுல பாருங்க. இதுல ஒருத்தன் எட்டி குதிச்சுட்டு அப்படியே ஓடுறான். அதுல ராஜ்யசபால இருந்து, லோக்சபால இருந்து, பழைய பாராளுமன்றத்துல இருந்து குதிச்சீங்கன்னா, கைய கால உடைச்சிருவீங்க. காலு டெஃபினட்டா உடையும். தேர் இஸ் நோ டூ வேஸ் அபௌட் இட். யூ கேனாட் ஜம்ப் ஃப்ரம் தேர். அங்கேயும் இதே மாரி தான். காசும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஆனால் யாருமே அதற்கு வந்து முதிர்ச்சி கூட எடுக்கலன்னு பார்த்தீங்கன்னா, 1947 இருந்து நாம ஒரு சிக்கு படுகொலையை மீறி வந்திருக்கிறோம். ஒரு குஜராத் படுகொலையை மீறி வந்திருக்கிறோம். இதெல்லாம் முடிந்த பிறகு கூட யாரும் அங்கிருந்த பல கம்யூனல் ரைட்ஸ் நடந்திருக்கிறது. இவ்வளோ நடந்தும் பாராளுமன்றத்தில் ஒரு புரொட்டஸ்ட் என்ற விதத்தில் வந்து யாருமே மேல இருந்து கீழ குதிச்சதே கிடையாது. ஏன்னா கீழ குதிச்சா கால் உடைஞ்சிரும்னு அவனுக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு பாருங்க எவ்வளவு தைரியமா கொடுக்குது. அப்ப யார் இந்த ஆர்க்கிடெக்சர் வந்து அப்ரூவ் பண்ணது? இந்த ஆர்க்கிடெக்சர் பிளான் புது பார்லிமெண்ட் யார் அப்ரூவ் பண்ணது? அது வந்து நாக்பூர்ல அப்ரூவ் பண்ணாங்களா? இல்ல பிரதமர் அப்ரூவ் பண்ணாரா என்ற அந்த கேள்வி இருக்குதா? அதனால என்னை பொறுத்தவரை செக்யூரிட்டி என்ற இடத்துக்கே இவர்கள் செல்லவில்லை. அதாவது ஒரு ப்ரொஃபஷனல் செக்யூரிட்டி ஆளை பார்த்தா அவன் ஃபர்ஸ்ட் பிளான பார்த்தோன்னே சொல்லியிருப்பான், என்னப்பா அது பண்ணிருக்கீங்கன்னு கேட்டுருவான். இந்த அளவுக்கு என்னை பொறுத்தவரை எனக்கு இப்ப கோவமா வருதுங்க. இது இது ஒரு சிம்பிள் திஸ் ஷோஸ் அப் இந்தியா. என்ன எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து வெளிநாட்டு தூதர் அதே மாரி அதாவது முக்கியமா இந்த அமெரிக்கா இந்த மாரி சில குளோபல் நார்த் என்று கூறுவோமே, அந்த மாரி நபர்களுக்கு ஏற்கனவே ஒரு இது போயிருக்காமா, ஒரு மெமோ போயிருக்காமா. எப்பா பாராளுமன்றத்துக்கெல்லாம் போயிறாதீங்கப்பா அப்டின்ட்டு. இது எவ்வளவு பெரிய ஒரு கேவலம்னு பாருங்க. இது வந்து இன்டர்னல் மெமோ சர்க்குலேஷன்ல வந்து இம்மீடியட் அட்டாக் உடன் அதன் பிறகு வந்து இந்த மாதிரி ஒரு மெமோ போயிருக்குன்ட்டு. அதே மாதிரி பாராளுமன்றத்துக்கு எத்தனையோ நபர்கள் வந்து அதாவது வெளிநாட்டில இருந்து வருகிற டிக்னட்டரிஸ் வந்து உட்கார்ந்து வாட்ச் பண்ற இடம். அதற்கு தான் லோக்சபா செக்ரட்டரி ஸ்பீக்கருக்கு தனியாக ஒரு விசிட்டர்ஸ் கேலரி மாதிரி ஒதுக்கி இருக்கிறதும், வைஸ் சேர்மன் ராஜ்யசபாவுக்கும் ஒரு தனி ஒரு இது இருக்கு. அங்க வந்து அவர் எத்தனை மணி நேரம் வந்தாலும் உட்கார்ந்து நீங்க கண்டு அழிக்கலாம். அவர்களுடைய அந்த பாஸ்களை எடுத்துக்கொண்டு வந்தார். அது ஸ்பெசிபிகலி மென்ட் ஃபார் ஃபாரின் டிக்னட்டரிஸ் இல்லை என்றால் விஐபிஸ் இந்த மாதிரி நபர்களுக்காக ஒதுக்கி வைக்கிற இடம். அதே மாதிரி சீனியர் அமைச்சர்களுடைய அதே மாதிரி அவர்களுடைய கவுண்டர் பார்ட்ஸ் வெளியூர்ல இருந்து வந்தால், வெளிநாட்டில இருந்து வந்தால் அவருடைய அவர்களுக்கும் இந்த மாதிரியான ஒரு இப்போ பாராளுமன்றத்திலேயே வந்து ஏறி அடிச்சுட்டான் என்று பார்க்கும்போது அனைவருக்கும் அந்த பிரச்சனை இருக்குது இல்லையா? ஐயோ பாராளுமன்றத்திலே செக்யூரிட்டி இல்லப்பா, வி கெனாட் பி விசிட்டிங் பார்லிமெண்ட். இது யாருக்கு கேவலம்னு கேக்குறேன். இதையெல்லாம் வந்து அப்படியே மூடி மறைத்து ஏதோ ஒண்ணுமில்லை என்று பண்ணிட்டு ஒரு ஹோம் மினிஸ்டரே வந்து இதுக்கு ரிப்ளை பண்ண மாட்டாருன்னா, உள்துறை அமைச்சரே இதுக்கு வந்து ரிப்ளை பண்ண மாட்டேன் என்று கங்கணம் கட்டி நிற்கும் போது இதனுடைய பொருள் என்ன? அப்போ ஃபர்ஸ்ட் இந்த ஆர்கி இந்த ஆர்கிடெக்சர் இஸ் நாட் சப்ஜெக்டட் டு எ செக்யூரிட்டி ரிவ்யூ. என்எஸ்ஏ கிளியர் பண்ணாரா? ஐபிஎம் ராங் கிளியர் பண்ணுச்சா? செக்யூரிட்டி பார்லிமெண்ட் செக்யூரிட்டி கமிட்டி ரிவ்யூ பண்ணுச்சா? இதனுடைய ஆர்கிடெக்சர் பார்த்தா யாருமே பண்ணதில்லை என்றதுதான் இந்த இன்சிடென்ட்ல நமக்கு தெரியுது. ஏனென்றால் ஒரு சாதாரண ஒரு ஐபிஎஸ் படிச்ச ஒரு நபர் ஒரு அண்ணாமலை கூட காமிச்சிருக்காங்க. அண்ணாமலைட்ட காமிச்சிருந்தா அவர் சொல்லியிருப்பாரு இந்த மாதிரி, ஏங்க இது என்னங்க இது ஹைட் இவ்வளவு கம்மியா இருக்கு, அங்கிருந்து எவனாச்சும் கூச்சிட்டு போறான்ட்டு. நான் சொல்றேன், அதாவது யாருகிட்ட காமிச்சிருந்தாலும் ஒரு சாதாரண ஒரு சப் இன்ஸ்பெக்டர் கிட்ட ஹெட் கான்ஸ்டபிள் கிட்ட காமிச்சிருந்தா அந்த ஆள் சொல்லியிருப்பாருங்க.
இது வந்து சரியா வராதுன்ட்டு. இப்போ வந்து ஏதோ இல்லங்க அங்க கிளாஸ் போட போறோம்ன்ட்டு. என்ன இது? வாட் இஸ் திஸ்? ஹவ் மெனி ஆஃப் தீஸ் திங்ஸ் டு வி நீட்? அதாவது மொத்தமா ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா தெரியுதுங்க. ஆட்சி என்பது பாஜகவை பொறுத்தவரை வரவே வராது. வெட்டி போட்டாலும் வராதுங்கிறது தான் இதிலிருந்து நமக்கு மிக தெளிவாக தெரிகிறது. 4 நீங்க சார் சொன்னாரு 4 ஐ மீன் 4 டயர், 5 டயர் செக்யூரிட்டின்னு சொன்னா, வெளிய இருக்கிற செக்யூரிட்டி இருக்கிற டெல்லி போலீஸ். அந்த டெல்லி போலீஸ் ஏற்கனவே எல்லா விதத்திலயும் காலி பண்ணிட்டாங்க. ஏறத்தாழ ஒரு கம்யூனல் ஃபோர்ஸ் மாரி ஆயி, ஒரு ஹிஸ் மாஸ்டர்ஸ் வாய்ஸ் மாரி உட்கார்ந்து கொண்டு இருக்கிறது. எவ்வளோ லேயர்ஸ் இருக்குன்னு பாருங்க. எங்களை எல்லாம் எவ்வளவு படுத்துவாங்க. நான் வந்து சென்னை பேஸ்ட் ஜேர்னலிஸ்ட் ஆனதுனால எனக்கு வந்து செல்போன் உள்ள எடுத்துட்டு போக முடியாது. சிவப்பிரியன் வந்து அங்க இருக்கிற ஜேர்னலிஸ்டா இருந்தனால அவருக்கு வந்து ஹி கேன் டேக் எ செல்போன் இன்சைடு பிகாஸ் ஹி பிலாங்ஸ் தட் அந்த பிரஸ் கோர்ல இருக்கனால அவரால் முடியும். ஏன்னா ஒரு கீச்சன் எடுத்து போக முடியாதுங்க. அப்போ அது மட்டும் கிடையாது. அங்கிருந்து அதாவது ஃபர்ஸ்ட் அந்த பாராளுமன்றத்த ஒரு 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 அந்த வளாகத்துக்கு ஏறக்குள்ளாலேயே நீங்க வந்து அங்க வந்து டெபாசிட் பண்ணிட்டு எல்லாம் டெபாசிட் பண்ணிட்டு உள்ள வர்றீங்க. உள்ள வந்தா அங்கேயும் நபர்கள் இருக்கிறார்கள். செக்யூரிட்டி போர்சஸ் மட்டும் கிடையாது. ஐபியினுடைய ரானுடைய இன்டர்னல் செக்யூரிட்டி நபர்கள் வந்து எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்க. அப்ப இந்த 4 டயர் செக்யூரிட்டியை நீங்க கடந்து வந்தால் கூட கேலரியில கூட நபர்கள் இருக்கிறார்கள். செக்யூரிட்டி நபர்கள் இருக்கிறார்கள். பிளெயின் க்ளோத்ஸ்மென் இருக்கிறாங்க. அவங்க வந்து நம்மளை மாதிரி முடி வச்சிருப்பாங்க. அந்த இல்லைன்னா நான் எல்லாத்துக்கும் செக்யூரிட்டிக்காரன் தெரிஞ்சு விடும். ஏன்னா அந்த கிராப் வந்தோடனே தெரிஞ்சு விடும்னு சொல்லிட்டு சாதாரணமாக நம்மளை போல முடி வைத்துக் கொண்டிருக்கின்ற நம்மளை கொஞ்சம் அப்படியே சட்டையெல்லாம் வெளியே போட்டிருக்கிற நபர்கள் இருப்பாங்க. இது இத்தனை செக்யூரிட்டியை தாண்டி வந்து ஒருத்தர் குதிக்கணும்னு பாத்தீங்கன்னா அதுவும் ஒரு கேஸ் இதை எடுத்துட்டு குதிக்கணும்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய ஒரு செக்யூரிட்டி லேப்ஸ். திஸ் இஸ் த பிக்கெஸ்ட் செக்யூரிட்டி லேப்ஸ் இன் இந்தியா. புல்வாமா செக்யூரிட்டி லேப்ஸ் கிடையாதுங்க. புல்வாமா வாஸ் அன் ஆக்சிடென்ட். அதே மாதிரி 2001ல கூட அவ்வளோ இது ஆட்டோமேட்டிக் வெப்பன்ஸ் அப்ப கூட பாராளுமன்றத்துக்குள்ளால நுழைய முடியவில்லை. வெளியே இருந்துதான் எல்லாம் தேவ் ட்ரைட் ஹிட்டிங். அங்கத்த செக்யூரிட்டி மட்டும் தான் அவர்கள் வந்து அங்கதான் பாதிப்பு வந்தது. பாராளுமன்றத்துக்குள்ளால் நுழையவில்லை. தெர் இஸ் நோ கிரேட்டர் இது செக்யூரிட்டி லேப்ஸ் இன் இந்தியா எங்கேயுமே கிடையாது. நான் சொல்லுவேன் பாம்பே அப்சல் குரு அந்த நபர்கள் எல்லாம் வந்து அடிச்சதை விட பெரிய செக்யூரிட்டி லேப்ஸ் இது. ஆனால் இதை பத்தி எதிர்கட்சிகளோ ஆளுங்கட்சியோ வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. யார் எத்தனை பேர் அமித்ஷாவினுடைய ரெசிக்னேஷன் டிமாண்ட் பண்ணிருக்கீங்க எதிர்கட்சிகள்ல இருந்து? ஏன் தைரியம் இல்லையா? ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குதா? இதனுடைய இம்பாக்ட் புரிய மாட்டேங்குதா? ராகுல் காந்தி இருக்காருங்க சபைக்குள்ளால. அப்ப இதே இது அந்த கலர்டு கேஸ் வந்து இஃப் இட் வாஸ் அது ஒரு பாய்சன் கேஸ் இருந்தா என்ன இருக்கும்? ஏறத்தாழ அங்க இருந்த அனைவரும் அதாவது லஞ்சுக்கு முன்னாடி இருக்கின்ற சமயம் நிச்சயமாக அதிகமாக ஆட்கள் கிடையாது. அப்படி இருந்தால் கூட கனிமொழி இருக்காங்க, கார்த்தி சிதம்பரம் இருக்கிறாரு, நம்ம மாணிக்கம் தாகூர் இருக்கிறாரு, ராகுல் காந்தி இருக்கிறாரு. இந்த மாதிரியான எவ்வளவோ நபர்கள் அங்க இருக்கிறார்கள். அட்லீஸ்ட் ஒரு 100 பேர் உள்ள இருந்தாங்க. இந்த விஷவாயு வந்திருந்ததுன்னா என்ன இருக்கும்? அப்ப இவ்வளோ பிரச்சனைகள், இவ்வளோ கேள்விகள் இருக்கும்போது இந்த கேள்விகள் எல்லாம் மூடி மறைத்துக் கொண்டு ஏதோ ஒரு ராஜ்நாத் சிங் அங்க இருந்தாரு. அப்கோர்ஸ் அந்த டைம்லயே ஹவுஸ் இருந்தாரு. அவர் பேசிட்டு போயிடுவாராமா. அதோட முடிஞ்சதாமா. யாரும் கேள்வி வைக்கக்கூடாதுமா. ஓம் பிர்லா சொல்லுவாராமா, இது என்னுடைய என்னது என்னுடைய இது என்னுடைய பிரிமைசஸ். அதனால நான் தான் இதை பத்தி பேசுவேன். ஐ வில் நாட் அலோவ் த கவர்மெண்ட் டு கம் இன் சொன்னா அது என்னது? இவ்வளவு நாள் அதான் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க நீங்க? சோ இவ்வளவு நாள் வந்து அரசாங்கம் என்ன சொல்லுதோ அதுக்கு எல்லாத்துக்கும் நீங்க வக்காலத்து வாங்கிட்டு இருந்தீங்க. திடீர்னு ஒரு நாள் வந்து என்னுடைய பவர் இது பாஜகனுடைய பவர் இல்ல, பாஜக அரசாங்கத்தினுடைய பவர் இல்லன்னு சொல்லி நாம எல்லாம் நம்பிடுவோமா? இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் சப்மிஷன் வில் பி திஸ். எனக்கு ஒரு ஒரு 3 தளத்துல நான் இதை பேசிட்டு நான் என்னுடைய முடிச்சிடுறேன். ஒண்ணு வந்து இந்த செக்யூரிட்டி லேப்ஸ். ரெண்டாவது அப்கோர்ஸ் அமித்ஷாவினுடைய அந்த ப்ரிஃபரன்ஸ் ஃபார் ஹிஸ் ஓன் பிரைவேட் டிவி சேனல் தேன் டாக்கிங் இன் பார்லிமெண்ட். கடைசியாக இந்த பாராளுமன்றத்தினுடைய அந்த தனித்துவம். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த செக்யூரிட்டி லேப்ஸ்ல வந்து இப்போ சிவாவுக்கு தெரியும், எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரியான ஒரு விஷயம் டெஃபினட்டா வந்து ஒரு கேஸ் கேனிஸ்டர் எடுத்துட்டு போக முடியாது, உள்ளுக்குள்ளால எடுத்துட்டு போக முடியாது. அப்போ அது யார் எடுத்துட்டு சென்றார்கள் என்ற அந்த கேள்வி இருக்கு இல்லையா? டெஃபினட்டா இந்த பசங்க எடுத்துன்னு போல, இந்த 2 பசங்களும் அங்க போனவங்க எடுத்துன்னு போல. அப்ப அது கூட இன்னும் தே ஹவ் நாட் ஃபவுண்ட் அவுட் இல்லையா? 7 பேரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. எப்படி அந்த கேஸ் கேனிஸ்டர் இவ்வளோ இந்த செக்யூரிட்டி எல்லாம் தாண்டி விசிட்டர்ஸ் கேலரிக்கு வந்தது என்ற அந்த கேள்விக்கு இன்னமும் பதில் இல்லை. அது நிச்சயமாக இவர்கள் 2 பேரும் எடுத்து சென்றது கிடையாது.
அப்ப அத கூட வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணாம நீங்க எப்படி மறுபடியும் பாராளுமன்றத்தை நடத்துனீங்க? அப்ப அந்த கேள்விக்கு எங்க பதில் வருது? இது ஒரு கேள்வி. 2வதாக அ போத் நீங்க பாலா சார் சொன்ன மாரியும், சிவப்பிரியன் சொன்ன மாரியும், ஹவ் டேர் அதாவது பாராளுமன்றத்தில் இருக்கின்ற கேள்விகளுக்கே பதில் இப்ப வரமாட்டேங்குது. ஒழுங்கா வரமாட்டேங்குது. நீங்க ஒரு கேள்வி கேட்கிறீங்க. அதுக்கு வந்து மோடிஜி சப் டிகே, மோடிஜி இது அமிர்த் கால் என்னது வேற ஏதோ கால்ல இருந்து அமிர்த் காலுக்கு வந்திருக்கும். என்னது அச்சேதன்ல இருந்து அமிர்த் காலுக்கு வந்தாச்சு. 2047 எல்லாம் ரெடி ஆயிரும் அப்படின்ட்டு. மோடிஜிக்கு 2047ல வந்து 97, 70 வயசு ஆகும்னு நினைக்கிறேன். எனக்கு 80 வயசு ஆகும். அப்போ அமிர்த் கால்ல அதான் நாம கேள்வி கேட்க முடியாது இல்லையா? அமிர்த் கால்ல இப்படி பண்ணிடுவோம்ப்பா அப்படின்னு 2047 இதெல்லாம் பண்ணிடுவோம்னு சொன்னா, அதுக்கப்புறம் நம்மளுடைய வாயை அடைக்கிறதுக்காக தானே பண்றாங்க. அப்போ பாராளுமன்றத்துல கேள்விகளுக்கு ஆக்சுவல் எழுப்புற கேள்விகளுக்கே இப்ப வந்து பதில் வர மாட்டேங்குது. அதுவும் வேற இப்போ கொஸ்டின்ஸ் நாட் ஆன்சர்ட் இன் பார்லிமெண்ட் பட் லயபிள் டு பி ஆன்சர்ட் இருக்கு இல்லையா? அதற்கும் பதில் வர மாட்டேங்குது. அப்ப அதற்கு நடுவுல வந்து பாராளுமன்றத்தை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அதாவது வேறெல்லாம் விடுங்க. நார்த் ஈஸ்ட்ல வந்து மணிப்பூர்ல இந்த மாதிரி அவலம் நடக்கிறது. அதற்கு நீங்க இன்னும் பதில் சொல்லவில்லையே. அந்த மாதிரி கேள்விகள் இப்ப எனக்கே தெரிகிறது இவங்க பதிலே சொல்ல மாட்டாங்கன்னு தெரிகிறது. ஓகே. இது பாராளுமன்றத்துக்குள்ளால மெம்பர்ஸ் மேல நடந்த ஒரு தாக்குதல். அத பற்றி பாராளுமன்றத்துல ஒரு உள்துறை அமைச்சர் பேசாம வேற டிவி சேனல்ல போய் பேசும்போது அவருக்கு எந்த எந்த அளவுக்கு தெனாவட் இருக்குன்னு பாருங்களேன். How much of flouting of parliamentary procedure has he committed? அப்ப இந்த அளவுக்கு ஒரு ட்ரெடிஷனை வந்து மீறினவர், இந்த அளவுக்கு மரபுகளை மீறினவர் மேல ஒரு நடவடிக்கையும் கிடையாதா? இல்ல அமித்ஷாவும் மோடி நாங்க சொல்றதுதான்ப்பா சட்டம், இதுதான்ப்பா இந்தியா, இதுக்குள்ளால இருக்குன்னா நீ இரு, இல்லைன்னா போயினே இரு. இதுதான் அடுத்த விஷயமா வருகிறதா? அப்ப இந்த கேள்விகளுக்கு மேல இன்னும் அடுத்த கடைசியாக என்னுடைய சப்மிஷன் என்னவென்றால், the way they have hollowed out IB and R&AW. R&AW அவலம் வந்து பிரவீன் சாமி மிக தெளிவாக இந்த பிரிண்ட் என்ற பத்திரிகையில வெளிக்கொண்டு வந்திருக்கிறார். இன்னைக்கு என்டையர் அமெரிக்காஸ்ல நமக்கு ஒரு R&AWல ஒரு ஸ்டேஷன் சீஃப் கிடையாது. கனடா தான் ஊத்திக்கிச்சு நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம். அவரை வந்து அங்கிருந்து மூட்டை கட்டிட்டாங்க. அவர் திரும்பி வந்துட்டாரு. இப்போ கனடால வந்து R&AWக்கு சீனியர் ஹேண்ட் கிடையாது. வாஷிங்டன் டிசியில இருந்த சீனியர் ஹேண்டை வந்து எப்பா கிளம்புன்னு சொல்லிட்டாங்க. அவர் தான் இந்த பானோனா வந்து மர்டர் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு த்ரூ சம்படி எல்ஸ். சான் பிரான்சிஸ்கோல இருக்கிற நபர் வந்து கிளம்ப சொல்லிட்டாங்க, அவரும் கிளம்பிட்டாரு. லண்டன்ல இருந்த இருக்கிற நம்பர் 2 கிளம்ப சொல்லிட்டாங்க, அந்த ஆளும் கிளம்பிட்டாரு. இப்ப ஏறத்தாழ யூகேலையும் யுஎஸ்லயும் வந்து யாரும் இல்லாத ஒரு நிலைமை வந்து வந்து கொண்டு இருக்கிறது. அப்ப இது வந்து அந்த ஊர்ல இருந்து என்ன வெளிவந்த தகவலினுடைய அடிப்படையில் என்ன தடுத்தாலும் பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல இருக்கின்ற ஒரு சீக்கியரை வந்து கனடால வந்து அவர் வந்து கொலை செய்யப்படுகிறார். யுஎஸ்ல வந்து பனோன் என்ற ஒரு காலிஸ்தானி தீவிரவாதி அவன் என்னங்க பண்ணிட்டு இருக்கான் டிவில இல்ல என்றால் எஃப்எம் சேனல்ல வந்து ஒவ்வொன்று கத்தின்னு இருக்கான். இவ்வளவுதான் பண்ணிட்டு இருக்கான். அதனால அவனுடைய அங்க வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. எப்படி எல்டிடியை வைத்து இன்னமும் வந்து பலரும் வந்து பிரபாகரன் உயிரோடு இருக்கான்னு சொல்லிட்டு காசு பண்ணிட்டு இருக்கானுங்களோ, தமிழ்நாட்டில இருந்து ஆரம்பிச்சு கனடா வர வயா பிரான்ஸ் காசு பண்ணிட்டு இருக்கானுங்களோ, ஏறத்தாழ அதே மாதிரி வந்து காசு பண்ணிட்டு இருக்கின்ற ஒரு கும்பல் தான் இந்த பானொன்று உள்பட இருக்கின்ற கும்பல். பட் இதுல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சமந்த் கோயிலினுடைய டென்யூர்ல நடந்த அவலம். சமந்த் கோயில் இந்த அவலங்களினுடைய உச்சகட்டத்தில் தான் இந்த கனடா தாக்குதல் நடக்கிறது. அதன் பிறகு கனடா வந்து இன்ஃபர்மேஷன் தருகிறது. அதன் பிறகு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த யுஎஸ் பிரச்சனையும் வருகிறது. இதனுடைய நீட்சியாகத்தான் ஜூன் 24ஆம் தேதி எக்ஸ்டென்ஷன் கிடைத்த மனிதரான கேபினட் செக்ரட்டரியை வந்து எப்பா போயிட்டு வாப்பா 30th நீ கிளம்பிரு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அனுப்புறாங்க. அப்போ கம்ப்ளீட்லி ஹாலோயிங் அவுட் ஆஃப் ஐபி அண்ட் R&AW யூசிங் தம் ஃபார் பொலிட்டிக்கல் பர்பசஸ். இதை வந்து காலிஸ்தானிகளை வந்து நீங்க காலி பண்ண வேண்டும், இந்த ஃபார்ம் லாஸ்க்கு எதிர்த்த சீக்கியர்களை வந்து தீவிரவாதிகளை கொண்டு வர வேண்டும் என்ற அந்த லைன்ல போயிட்டாங்க. அப்போ அவர்களுக்கு சாதாரணமாக நடக்குகின்ற அதாவது நம்மளுடைய இந்தியாவினுடைய பாதுகாப்பை சார்ந்த விஷயங்கள் நோக்கக்கூடிய இல்லை என்றால் கவனிக்கக்கூடிய டைம் இல்லாம போகிறது. ஏன்னா உங்க எஃபிஷியன்சி இல்லை என்றால் உங்களுக்கு அடுத்த ப்ரமோஷன் எப்போ வரும்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து எனக்கு சாதகமா இருக்கின்ற விஷயங்கள் செய்தால் மட்டும்தான் உங்களுக்கு அடுத்த ப்ரமோஷன் வரும்னு ஆயிட்டு.
இதுதான் என்எஸ்ஏனுடைய இதுவுமா இருக்கிறது. ஏறத்தாழ இந்த பஹாடிஸ் என்று விളിக்கின்ற நபர்களுடைய அந்த ஆதிக்கத்தில் கம்ப்ளீட் செக்யூரிட்டி போர்சஸ் மாறிக்கொண்டிருக்கிறது என்று நாம் பார்த்து கொண்டோம். தலைவர்கள் எல்லாம் வந்து பஹாடிஸா தான் இருக்க வேண்டும் என்ற அந்த நிலையில் இருக்கிறது. சவுத் இந்தியாவில இருந்து இருந்த 2-3 பேரை வந்து அவர்கள் அந்த போஸ்டுக்கே வர முடியாத ஒரு நிலையை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஹாலோயிங் அவுட் ஆஃப் த போர்சஸ், குறிப்பாக RNW which is being used increasingly for internal security duties அண்ட் ஐபி. இது ஐபி நபர்கள் வந்து அங்க சிவபிரனுக்கு தெரியும், எனக்கும் தெரியும். அங்க இங்க அங்க நீங்க யாரை பார்த்தாலும், எந்த ஒரு எம்பியை பார்த்தாலும் அடுத்த நிமிஷம் வந்து தே வில் நோ. இம்மீடியட்டாக ஒரு ஐபி காரனை வந்து தொடர்பு கொண்டு கேட்பாரு, சார் ஏதாச்சும் முக்கியமா சொன்னாரா சார், எனக்கு ஏதாச்சும் ஒரு 2 பாயிண்ட் கொடுங்களேன், சொல்ல வேண்டி இருக்கும்ட்டு. அப்ப அந்த அளவுக்கு ஐவி கூர்மையாக பத்திரிகையாளர்களை, விசிட்டர்ஸை, அங்க வருகின்ற நபர்களை வந்து கண்காணித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு விங்கா இருக்கிறது. அங்க மட்டும் கிடையாது, இந்தியாவினுடைய பாதுகாப்பில் அந்த அளவுக்கு அக்கறை இருக்கின்ற நபர்களாக ஐபிக்காரர்கள் இருந்தார்கள். அப்ப அதை தாண்டி எப்படி ஒரு வந்தார் அந்த கேள்வி இருக்கு இல்லையா? இதற்கு ஹாலோயிங் அவுட் ஆஃப் த ஃபோர்சஸ், டெல்லி போலீஸ், ஐபி அண்ட் ரா ஹேவ் பீன் ஹாலோட் அவுட். இதற்கு பொறுப்பும் அமித்ஷா தான் ஏற்க வேண்டும். அமித்ஷா should resign என்றதான் என்னுடைய கடைசி சப்மிஷன். சரி, ஐ திங்க் we are at that end of discussion. ஏதோ இதுல இருந்து ஏதாச்சும் நல்லது வரும் என்ற நம்பிக்கையோடு நாம் வந்து பிரிவோம். அட்லீஸ்ட் லெட் அஸ் ஹோப் ஒரு 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 ஸ்டேட்மெண்ட் ஆஸ் டு எப்படி அந்த கேனிஸ்டர் உள்ள வந்தது, அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆச்சு நம்மளுடைய இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ல இருந்து எதிர்பார்ப்போம். இந்த கேள்விகள் வந்து நிச்சயமாக ஐபிஎஸ் ஆபீசரான அண்ணாமலை கிட்டும் கேட்கப்படும். அவர் வந்து எத்தனை பத்திரிகையாளர்களை சாடுறார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி. வணக்கம்.